ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக்ல செத்தான்னா இவன் எப்படி செத்தான்னு கிராமத்தில் தெரியாம இருந்தான். பேடிச்சு செத்து போயிட்டான், பயந்து போய் செத்து போயிட்டான், பில்லி சூனியத்தில் செத்து போயிட்டான்னா. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நகரத்தில் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னா ஆளை தூக்கி மலைக்கா போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டோம்னா உள்ள பிரிச்சு ஆபரேஷன் பண்றான், ஸ்டெண்ட் வைக்கிறான், ஆஞ்சியோ பண்றான். ஆஞ்சியோன்னா நம்மளுக்கு அந்த இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புல ஒரு சின்ன அடப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆஞ்சியோ. ஆஞ்சியோனா என்ன? இப்போ நம்ம வயலில் தண்ணி பாய்ச்சிரும், தண்ணி பாய்ச்சும் போது அந்த வாய்க்காலில் தண்ணி போகுது, நிறைய குப்பையெல்லாம் கடந்து அந்த தண்ணி அடைச்சிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? சைடில் தண்ணி பிரிஞ்சு போக பார்க்கும். அப்போ அந்த இடத்துல பொறுமும். அது மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நரம்புகளில் இடையில கொழுப்பு அடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கு திணறும். அதை அப்படியே தள்ளி விடுறத ஸ்டெண்ட் வைக்கிறது. அதுவும் சரியாவில்லையா? ஒரு பிளாக்கு 2 பிளாக் இருந்துச்சுன்னா அது ஆஞ்சியோ பண்ணிடலாம். 4 பிளாக் 5 பிளாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைபாஸ் ஆப்ரேஷனுங்கிறான். பைபாஸ் ஆப்ரேஷன்னா என்ன? காலில் இருக்கக்கூடிய இந்த நீளமான நரம்பை எடுத்து அந்த இதயத்துக்கு பக்கத்தில் இதயத்தை 2ஆக பிளந்து பக்கத்தில் அந்த நரம்புக்கு பக்கத்தில் இந்த நரம்பை ஜாயின் பண்ணி இதில் ரத்தத்தை அப்படியே ஓட விட்டு கொண்டு வந்து கொடுக்குறான்.